வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நம்ம இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி செலெக்ஷன்ஸ்ன்னு வரும்போது கிட்டத்தட்ட 5000 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க. அதில் நிறைய கேட்டகரி வைஸ் பிரிக்கலான்னு நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம். அதில் மேஜர் கேட்டகரி அப்படின்னு பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப்பு, ஸ்மால் கேப். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஃபண்ட் மேனேஜர்ஸும் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் மைக்ரோ கேப்னு ஒரு செக்டர் இருக்குது. இந்த மைக்ரோ கேப் செக்டர்ஸை தேர்ந்தெடுக்கலாமா, பென்னி ஸ்டாக்ஸ்னு வரிசைப்படுத்துவாங்க. இந்த பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன, அதை வாங்கிறதுனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா, இல்லை எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதா, பென்னி ஸ்டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த பென்னி ஸ்டாக்ஸு நல்ல கம்பெனிகள் தானா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பென்னி ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 10 ரூபாய்க்கும் கீழே இருக்கும். அதாவது 1 ரூபி, 2 ருபீஸ், 10 ரூபா வரைக்கும் இருக்கும். சில சமயம் 50 ரூபா, அதாவது 10லேருந்து 50 ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகளை நம்ம பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக அவங்களுடைய மார்க்கெட் கேப்பு லெஸ் தென் 500 கோடிக்கு கீழே தான் இருக்கும். அவங்கள தான் நம்ம அந்த வரிசையில் கொண்டு வருவோம், மைக்ரோ கேப்னு கொண்டு வருவோம். லிக்விடிட்டி, அவங்களுடைய ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் ஒரு 50 லட்சத்துக்கிட்ட தான் இருக்கும். இந்த கம்பெனிகள் எல்லாமே ட்ரேட் த்ரூ ட்ரேட் அப்படிங்கிற செக்மெண்ட் கீழே தான் வரும். இதை நீங்கள் இன்ட்ராடேவோ பண்ணவே முடியாது. நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி தான் வைக்க முடியும். அதுவும் 2 நாட்களுக்கு பிறகு தான் உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதற்கு பிற்பாடு தான் நீங்கள் அதை என்ன பண்ண முடியும், நீங்கள் அதை சேல் பண்ண முடியும். ஷார்ட் செல்லிங் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பென்னி ஸ்டாக்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளை தான் நம்ம பென்னி ஸ்டாக்ஸ்னு வரிசைப்படுத்துகிறோம். ஜென்ரலாக மக்கள் எல்லாருக்குமே எப்போதுமே கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபாய்க்கும் கீழே உள்ள கம்பெனிகளாக இருந்தால் வாங்கலாமே, ஒரு 50 ரூபாய்க்கு கீழே உள்ள கம்பெனிகளாக இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீட்டெயிலுடைய அட்டென்ஷன் ஏன் இந்த பென்னி ஸ்டாக்ஸ் மேலே அதிகமாக இருக்குது. நிறைய வாங்கலாம் இல்லையா, 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 10,000 ரூபாய்க்கு 1000 ஷேர் வாங்கலாம். அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறது அவங்களை அட்ராக்ட் பண்ணுது. 1000 ஷேர் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ். 1 ரூபாய் இருந்த ஷேர் இப்போ பாருங்களேன் 500 ரூபா போயிருக்கு, 1 ரூபாய் இருந்த ஷேர் இப்போ 1000 ரூபாய் போயிருக்கு. அந்த மாதிரி தான் இந்த கம்பெனிகளும் போகும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட என்ன பண்ணுது, ஒரு அட்ராக்ஷனை உண்டு பண்ணுது. அடுத்தபடியாக பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாங்கி 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 அந்த ஷேர்ஸை ஒரு 1000, 2000, 5000 குவான்டிட்டி கூட வாங்கி சேகரிக்கிறாங்க. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் இது கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை. ஆனால் ஜென்ரலாக பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி தான். அது எப்போதுமே இந்த மாதிரி எல்லா கம்பெனி ஷேர்ஸும் மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸாக மாறுறது கிடையாது. இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, ரெகுலேட்டரி சேஃப்கார்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. செபி அவங்க தான் இது ரொம்ப என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யூனிக்கான பையர் செல்லர்ஸ் திடீர்னு உள்ளே வரும்போது அந்த கம்பெனிகளெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அண்டர் சர்வேலன்ஸ்ன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் சர்வேலன்ஸ், அடிஷ்னல் சர்வேலன்ஸ், இந்த மாதிரிலாம் அந்த கம்பெனிகளில் சர்வேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அப்பர் அண்டு லோயஸ்ட் சர்க்யூட் லிமிட்லாம் கொடுப்பாங்க. இதில் இந்த கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5% சர்க்யூட்டுக்கு போயிடும். ஏறிக்கொண்டே இருக்காது, இறங்கி கொண்டேவும் இருக்காது. ஸோ சர்க்யூட் லிமிட் வச்சு அதை கொஞ்சம் தடுத்து நிறுத்துகிறாங்க. அடுத்தபடியாக இன்வெஸ்டர்ஸ் எஜுகேஷன் பிஎஸ்சி என்எஸ்சியில் பென்னி ஸ்டாக்ஸ் ரிஸ்க் மாடல்ஸ் அப்படின்னே கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை மார்க் பண்ணுறாங்க. ட்ரேடிங்கையும் சில கம்பெனிகளில் சஸ்பென்ஷன் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிறது இப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் அது நேர்கள் அதை கவனிக்கிறது நல்லது. அடுத்ததாக இந்த பென்னி ஸ்டாக்ஸில் ஒரு பிக்கஸ்ட் ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன இருக்குது, குறிப்பிடத்தக்க வரையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோட்டர் பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. மோர் தேன் 25%லேருந்து 30% வரைக்கும் தங்கள் கம்பெனி ஷேர்ஸை என்ன பண்ணியிருப்பாங்க, பிளட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ப்ரமோட்டருடைய ஹோல்டிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கன்சிஸ்டன்சியாக நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ரிட்டர்னே இருக்காது, மைனஸில் காமிச்சிருப்பாங்க.
அந்த கம்பெனியோட டெட் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பப்ளிக் ஃப்ளோட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ரமோட்டரோட ஹோல்டிங்கும் லெஸ் தென் 20% இருக்கும். இதெல்லாம் மேஜராக இதில் பார்க்கக்கூடிய ஒரு ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பென்னி ஸ்டாக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஜென்யூனாக ஒரு க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸ் எதுவுமே இல்லையா, அதை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அதற்கு முதல் விஷயம் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ், இபிஎஸ், பிஇ ரேஷியோ, பெக் ரேஷியோ, இந்த மாதிரி ரேஷியோஸ் எல்லாம் முதல்ல நம்ம செக் பண்ணணும். அடுத்து அந்த கம்பெனியோட ரெவென்யூடைய க்ரோத் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 வருஷத்துக்கு மோர் தென் ஒரு 20% இருந்தது அப்படின்னா ஓரளவு நம்ம அதை வந்து வாங்க முற்படலாம். அதை விட அந்த கம்பெனியோட டெட்டு வந்து குறைத்து கொண்டே வரணும். 2 வருஷத்துக்கு குறைச்சிட்டே வராங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃபிஐ அவங்க எல்லாருமே அவங்க ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே வாங்கியிருக்காங்களா, ஏன்னா பெரிய ஆளுங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வாங்கியிருக்காங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி யூனிக்கான ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ணுறாங்களா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ப்ரொமோட்டர் தங்களோட ஹோல்டிங்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை வைத்து நம்ம ஓரளவு ஒரு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பென்னி ஸ்டாக்ஸை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இருந்த போதிலும் பெரும்பாலும் பென்னி ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெல்த் கிரியேட்டர்ஸ் எடுப்பாங்களா அல்லது அக்ரெசிவாக ட்ரேடிங் பண்ணுறவங்க எடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அக்ரெசிவாக இது ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸ்க்காக எடுக்கிறவங்க தான் இங்கே அதிக பேர் இருக்காங்க. வெல்த் கிரியேஷனுக்காக எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பேர், ஒரு 3% பேர் தான் வெல்த் கிரியேட்டர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஏன்னா அது மட்டும்தான் மல்டி பேக்கராக மாறுது. கிட்டத்தட்ட 62% அது ஸ்பெக்குலேட்டிவ் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா 18% ட்ராப் ஆச்சுன்னா இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்னே சொல்லுவோம். இது வந்து 34% டவுன் ஆகுது. அப்போ எந்த அளவு டபுளாக கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து டவுனில் போகும். ஸோ அதனால் அந்தளவு இதில் வந்து ரிஸ்க் இருக்குது. டீலிஸ்டிங் கூட ஆகிடும். ரெகுலேஷன் ஆக்ஷன் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து யார் வந்து போர்ட்ஃபோலியோ தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க ஒரு 2% தான் தேர்ந்தெடுப்பாங்க. மாடரேட்டாக பண்ணுறவங்க 2-5% போர்ட்ஃபோலியோவில் ரெடி பண்ணிக்குவாங்க. அக்ரெசிவாக ட்ரேடிங் பண்ணுறவங்க தான் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 10% தேர்ந்தெடுப்பாங்க. ஜென்ரலாக 5% மேலே இதை தேர்ந்தெடுத்தாலே இது கொஞ்சம் ஆபத்தான விஷயந்தான். சரி, இந்த மாதிரி கம்பெனிகளை நாம் தனிப்பட்ட முறையில் வாங்கிறத விட மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க மூலமாக வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பெட்டர். தனிப்பட்ட முறையில் வாங்கும்போது உங்களுக்கு அங்கே டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதே மியூச்சுவல் ஃபண்டு பிஎம்எஸ் வழியாக போகும்போது அவங்க 60-100 ஸ்டாக்ஸில் என்ன பண்ணுவாங்க, இதே சின்ன சின்ன கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெகுலேட்டரி சேஃப்டின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இங்கே டைரக்ட் ஸ்டாக்ஸில் வந்து மேனிப்புலேஷன் அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மேனிப்புலேஷன் ரிஸ்க் இதில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் செபி மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த வகையில் அதை வந்து சேஃபாக உணரலாம். காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ், எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி டைரெக்டாக பண்ணும்போது அங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு 2-2.5% தான் பிஎம்எஸ் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 99% வந்து இன்வெஸ்டர்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. பட் அங்கே வரும்போது லாங் டேர்ம்னு வரதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஓரளவு பாதுகாப்பாக இருக்கும். சமீபத்தில் மல்டி பேக்கர்ஸாக இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஒரு 30 ரூபாயிலிருந்து 640 ரூபா வரைக்கும் வந்திருக்கிறாங்க. ஐஆர்பி இன்ஃப்ரா 13 ரூபா இருந்த ஷேரு 50 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிகள், ரிலையன்ஸ் பவர் 2020 1 ரூபா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 69 ரூபா வந்திருக்குது. சுஸ்லான் வந்து 2018 10 ரூபா இருந்த கம்பெனி இன்றைக்கி 83 ரூபா. ஸோ இந்த மாதிரி சில கம்பெனிகள் மல்டி பேக்கர்ஸாக மாறியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலான கம்பெனிகள் சர்வேல பார்க்கும்போது இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வந்து அண்டர் பெர்ஃபார்மன்ஸு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்த மட்டும் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் இவங்க எல்லாருமே இந்த பென்னி ஸ்டாக்ஸை தான் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க.
ஸோ அதனால் அது மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மைக்ரோ கேப் ஐபிஓ வருதுன்னா அதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் பென்னி ஸ்டாக்ஸில் பண்ணியே தீருவேன் அப்படின்னா ETF மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நிப்பான் மைக்ரோ கேப் ETF இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஒரு ரெகுலேட்டிங் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுனால அதில் போய் கூட நம்ம வந்து இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி செபி ஸ்கோர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அதில் ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் இருக்குதா, பெண்டிங் நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த கம்பெனிகளுக்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செக் பண்ணுறது நல்லது. ஃபண்டமெண்டல் ஃபில்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கொஞ்சமான அமௌண்ட்டை வந்து இந்த பென்னி ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டுக்காக வச்சுருக்க பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் இருக்கிற கத்தி மாதிரி. ஸோ அது வந்து ஒரு வெல்த் கிரியேட்டர்ஸாகவும் உருவாக்கும், இல்லை மொத்தமாக நம்மளுடைய பணத்தை வீணாக்கவும் செஞ்சிடும். அதனால் பென்னி ஸ்டாக்ஸ் கம்பெனிகளில் அதிக மோகம் கொள்ளாமல் அதில் நமக்கு வந்து ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா பணத்தையும் அதில் போடாமல் நமக்கு இருக்கவே இருக்குது லார்ஜ் கேப், மிட் கேப், மைக்ரோ கேப், அந்த வரிசையில் ஒரு சிறிதளவு போர்ஷன் மட்டும்தான் இந்த பென்னி ஸ்டாக்ஸுக்கு ஒதுக்குவது நல்லது. ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் சர்வேல ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு எண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனவே நம்ம நேயர்கள் விலை கம்மியாக இருக்குதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் எடுத்து அதெல்லாம் அண்டர் பெர்ஃபார்மன்ஸு, ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி எப்படி வந்து உங்களுக்கு வந்து மல்டி பேக்கராகலாம் உருவாகும். ஸோ அதனால் அது பிற்பாடு அவங்க லாஸை சரி பண்ணால் தான் உண்டு. சரி பண்ணுவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஸோ அதனால் பென்னி ஸ்டாக்ஸை ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் இந்த ETF மூலமாகவோ மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவோ இந்த பென்னி ஸ்டாக்ஸில் போகிறது நல்லது என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.